இன்னைக்கு வந்து இங்கேருந்து ஊருக்கு போக போகிறோம். 1000 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வரும். அத்தாடி அத்தா பார்த்து போங்கண்ணே, வீட்டுக்கு சோறு வாங்கிட்டு போயிடல. இப்படி ஏர்போர்ட்டில் மீட் பண்ணி கூட்டிட்டு போகிறதுலாம் வேற லெவல். என்ன நடக்க போகுதுனாலும் நடந்தாலும் கண்டிப்பாக போயிடணுங்கிற வெளியில கோபுரம் தான் கொஞ்சம் சேட்டை பண்ணுது. மறுபடியும் அகைன் கண்ணை பாருங்கள், நல்ல தூக்கம் வர்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் ரவுடிதான் 400 ரவுடிதான் இந்த மாதிரி RTXல வந்து டபுள்ஸ் போறது எப்படிங்கிறதும் இந்த வீடியோல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். புதுப்பேட்டைன்னு சொல்லிட்டு சரியான ஒரு டிராபிக். அந்த அதாண்டு இடிச்சுக்கிறாங்க எல்லாம். நைட்டு நேரம் அவசரம் தான் போங்க. ஒரு கண்ணாடி சில்லா கிடக்கு. கொஞ்சம் வைப்ரேஷன் கொஞ்சம் இல்லை, நிறையவே இருக்கு. நடந்துகிட்டே தான் போகுது. குளிர் வேற. இதை பாருங்க, ஒரு 4 to 5 ஹவர்ஸ்ல நான் வீட்டுக்கு போய் சேர்ந்துருவேன். உட்கார்றப்பையும் தெரியுது, சீட்டை உட்காந்துட்டு இருக்கப்ப சீட்டை தொட்டாலும் அது சேம் அந்த வைப்ரேஷன். இந்த வண்டியை வந்து நல்லா டச் பண்ணி பார்க்கறதுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே இது உட்காந்துக்கிட்டு கரும்புலி இல்லை, இதுக்கு பேர் வைக்கணுமா என்ன? காய்ஸ், சூப்பரான ஒரு நைட் ரைடு வீடியோ பார்க்க போகிறீங்க. நைட் ரைடு வந்து அப்பாச்சி RTX 300ல நம்ம வாங்கியிருக்கிறோம். ஸோ ஏன் இப்படி ஹெல்மெட்டோடு பேசிகிட்டு இருக்குன்னா, டைம் இல்லை. ஒரு நண்பரை கூப்பிட்றதுக்காக ஏர்போர்ட் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து இங்கேருந்து ஊருக்கு போக போகிறோம். 1000 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வரும். நான் ஏற்கனவே 120 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். இந்த பைக்கை இங்கே ஃபுல்லாகவே சென்னை ஃபுல்லாக ஓட்டிட்டாச்சு. ஸோ இன்றைக்கி அப்பாச்சி RTX 300 நைட் ரைடு பண்ணி நம்ம ஊருக்கு போக போகிறோம். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் வீடியோ. நான் வீடியோ மோட்டோ விளாகில் கண்டினியூ பண்ணுறேன், ஏன்னா டைம் இல்லை. ஸோ நம்ம போய்கிட்டே இருப்போம். அட்டகாசமான ஒரு வீடியோ பார்க்க போகிறீங்க. நைட் ரைட் வாங்க. என்ன காயில் வந்த வண்டி எடுத்து அந்தால கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆமாம், பிறகு என்ன கேட்க வேலை? நமக்கு ஊரில் தானே நம்ம குண்டு கொடுத்துருமா இருக்கோம். ஒரு இங்கேயே சுற்றிட்டு இருந்தால் வேலைக்காகுமா? அதனால தான் கிளம்பியாச்சு. இப்போ அதை வந்து நைட் ரைடாக ஏன் பண்ணுறேன் அப்படின்னாச்சுன்னா, பகலில் பண்ணலாம். இப்போ நைட்டு வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் வர்றாரு, அதாவது செந்திலன்னு வராப்பில். அவர் ராஜஸ்தானுக்கு ரைடு போயிருந்தார், ட்ரிப்பு போயிருந்தார் காரில். அதை அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னோடய பைக் டெலிவரி எடுக்கிறதுக்கு வர்றதுக்காக வரணும்னு நினச்சிட்டு இருந்தார். கடைசியில் லேட் ஆகி போச்சு. சரி, ஓகே, ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கல, ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. இன்றைக்கி வர்றாரு. ரிட்டர்ன் போகும்போது அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து என் கூட ஜாயின் பண்ணுறாப்புல. இப்போ நம்ம ஏர்போர்ட்டில் போய் அண்ணனை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பைபாஸில் போக வேண்டியதை பார்த்துடுங்க. இன்னும் மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இதில் டிஸ்பிளேயில் கொஞ்சம் தப்பாக காட்டுது, அதையும் சரி பண்ணணும். மணி பார்த்தீங்கன்னா 8:09 ஆகுது. இப்போ அவர் வந்து 9:30க்கு ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்துடுவார். இன்னும் அரை மணி நேரத்தில் குன்றத்தூர் வழியாக நம்ம எங்கே போகணும்? ஏர்போர்ட்டுக்கு போகணும். இரண்டா அத்தாடி அத்தா. ஆனால் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு அட்டகாசமான வண்டிங்க. போன வீடியோவில் வந்து கோபுரம் கொஞ்சம் சொதப்புனதுனால நான் நிறையா சொல்ல முடியல. வண்டி சமத்திருக்கிறிய கடைக்கு புரியலா? எங்கே இல்லை, அப்படிலாம் தெரில. தாத்தா கொஞ்சம் வயசான தாத்தா இருக்காவ. கொஞ்சம் பார்த்து போங்கண்ணே, வீட்டுக்கு சோறு வாங்கிட்டு போயிடல. சிகரெட் டப்பாலாம் கிடக்கு. சரி, போயிட்டு வரேண்ணே. ஹெல்மெட் ஒன்றும் இல்லை அண்ணனுக்கு. இப்படி தான் ஒரு நாளும் வந்து அட்வென்ச்சருக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். காயல் இப்போது இவ்வளோ நாளாக பைக் இல்லாமல் காயல் பொத்திக்கிட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள், பைக்கு கிடச்ச உடனே எல்லா சாதனையும் சேர்த்து பண்ணுவோம் போல இருக்குது. அந்தால கிளம்பியாச்சு. வந்த மக்களுக்கு அத்தனை பேருக்கும் மறுபடியும் ஒரு நன்றியை சொல்லியாச்சு. கிளம்புறேன், சரியா? அப்பா சல்லுன்னு ஒரு அடுத்தழுத்துனேன். கொஞ்சம் டிராஃபிக் தான். அப்படியே ஏர்போர்ட் பக்கம் வந்தாச்சு. இப்போ அண்ணன் வந்து உள்ளேருந்து இறங்கி ஃப்ளைட்டில் இறங்கி வெளியே வந்துட்டுருக்காப்புல. அது வரைக்கும் இந்த ஓரத்தில் மூத்திரச்சந்தில் நின்றுட்டு இருந்தோம் பார்த்துக்கிடுங்க. இப்போ வாயா, அந்த பக்கம் முன்பக்கம் வா அப்படின்னா, முன்னேறி வாயா அப்படின்னாவ. அதனால் முன்னேறி போயிட்டுருக்கேன். ஆனால் நம்ம சென்னையில் மட்டும் நம்மளை தள்ளி விட்டுட்டு தான் முன்னேறுவாங்க போல இருக்குது அடுத்தவங்க. வண்டியை ஓரம் விட முடியல, ரோட்டுக்கு எடுக்க முடியல. அப்பா என்னம்மா பாடாக இருக்குது. பாலத்தில் ஏறிடாத காயில். பாலத்தில் ஏறினா கிண்டியில் கொண்டு விட்ருவான் ஒன்று. கீழேயே போ, அவர் கீழே தான் நிற்பார் அண்ணன். இப்போ 10 மணிக்கு இங்கேருந்து கிளம்புனோம்னா நம்ம திருச்சிக்கு வந்து ஒரு 3 மணி, விடிய காலையில் 3 மணி அந்த ரேஞ்சில் போயிடும்னு நினைக்கிறேன். ஆனால் இதெல்லாம் யாரும் பண்ணாத சாதனைகள்ங்க. ரைடர்ஸை வீட்டில் கூப்பிட்டு வருவாங்க கேள்விப்பட்டிருக்கேன், இல்லை டீ கடையில் மீட் பண்ணி கூப்பிட்டு போவாங்க கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி ஏர்போர்ட்டில் மீட் பண்ணி கூப்பிட்டு போகிறதுலாம் வேறு லெவல். காயல் அட்வென்ச்சரில் மட்டும்தான் முடியுங்க. ஏர்போர்ட்டுக்கு போய் அவர் உள்ளே போயிருக்கணும் நான். ஆனால் எனக்கு பைக்கை எங்கேயோ பார்க்கிங் பண்ணிட்டு போகிறதுலாம் செட் ஆகலை. அதனால தான் விட்டுட்டேன். இப்போ அண்ணன் என்கிட்ட வருவார் என்னன்னு தெரியல. ஓகே கைஸ், அப்படியே வந்துட்டோம் அண்ணே. வாங்க ரைடுக்கு. ஏர்போர்ட் ஃப்ளைட்டில் ரைடுக்கு வரியாண்ணே? ஆமாம், வேறு லெவலு.
அப்படியே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செட்டப் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த வண்டியில் எந்த ஒரு டூரிங் ஐட்டங்கள் பண்ணுறதுக்கு ஒன்றும் வழி இல்லை. இப்போ டேங்க் பேக் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, டேங்க் பேக்கு இதை போட்டு வச்சுட்டேன். இது என்ன பண்ணிச்சுன்னா, பெயிண்ட்டை கொஞ்சம் ஸ்க்ராட்ச் பண்ணிருச்சு பார்த்துருங்க. அதுவும் தான் வந்து பார்த்தாப்புல, ஐயோ என்னையா இது இப்படி ஸ்க்ராட்ச் ஆகுது அப்படின்ட்டு. அதனால நம்ம இந்த கவுட்டையில் போடுற கோவணத்தை தூக்கி இதில் போட்டாச்சு. டேங்கை பாதுகாக்கணுமா இல்லையா? அதான் 2 பக்கமும் விரிச்சு போட்டிருக்கு. இது ஆடிச்சுன்னா கையால் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதில் வந்து அண்ணனோட பெட்டி வச்சாச்சு. லைட்டாக ஷேக் ஆகுது, அது ஒன்று தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அங்கே ஒரு பேக் இருக்குது. அப்புறம் அதை முதுகில் போட்டுக்காப்புல. நம்ம வண்டிக்கு கொடுத்த RTX ஹெல்மெட்டு அண்ணன் போட்டிருக்காப்புல. நான் வந்து LS2. இவ்வளோதான். நாங்கள் வந்து இப்படியே கிளம்பி இன்னும் ஒரு 5 மணி நேரத்தில் திருச்சியை சென்றடைவோம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்ன நடக்க போகுதுனாலும் நடந்தாலும் கண்டிப்பாக போயிடணுங்கிற வெறியில் நாங்கள் போயிட்டுருக்கோம். வண்டி புதுசாக இருக்குல்ல, அந்த வெறியெல்லாம் தானாக வந்துடும். வாங்க அப்படியே போவோம். ஒரு டீயை மட்டும் அடிப்போண்ணே. ஓகே கைஸ், அப்படியே கிளம்பியாச்சு. இந்த ஆம்னி பஸ்ஸு டிக்கெட் ஃபுல்லானா கிளம்பி போகும் பற்றில அந்த மாதிரி லக்கேஜ் ஃபுல்லாக வச்சு டிக்கெட்டு ஃபுல்லாக வச்சு இப்படி கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்குது. கோப்ரோ தான் கொஞ்சம் சேட்டை பண்ணுது. மறுபடியும் அகைன் குளிர் எடுத்த உடனே அதுக்கு பேதி எடுத்துகிட்டு பார்த்துடுங்க. எவ்வளோ தூரத்துக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் இது பண்ணி காட்டுறேன். சரியா? ரெக்கார்ட் பண்ணி கீதம் இரவு கீதம் பாட போகிறோம் நாங்கள். ஸ்டேட்யூண்டாக இருங்க. ஜொலின்னு ஜொலிக்குது பாருங்க. சென்னை சில்க்ஸும் சரணா ஸ்டோரும் எப்படி வெள்ளை விளையாடு ஜொலிக்குது பாருங்க. இங்கே எல்லாம் முன்னாடி குரோம்பேட்டை இந்த அளவுக்குலாம் இல்லைங்க. இப்போ பாருங்கள் இவ்வளோ கடைகள் வச்சு போத்தீஸு, சரண மாளிகை, ஆனந்த பவன், அது இதுன்னு எல்லாம் வச்சு ஜம்முன்னு ஆக்கி வச்சு போங்க. வாவ், நேரம் ஆகிடுச்சு. ஆனாலும் எல்லாம் லைட் ஆஃப் பண்ணாமல் இருக்காங்க. மணி 10 ஆகிட்டு. செங்கல்பட்டு டோல்கேட். என்னுடைய கண்ணை பாருங்கள். நல்ல தூக்கம் வர்ற மாதிரி தான் இருக்கு. ஆனாலும் வெறித்தனம். நானும் ரவுடி தான் இந்த மாதிரி. நானும் ரைடர் தான். ஓட்டிடுவேன் சொல்லி வண்டியை எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ அண்ணன் வந்து கொஞ்சம் அந்த பேக்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டு இருக்காப்புல. இன்னும் கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே வரல அவரு. புது வண்டி பற்றி தான் நமக்கும் எந்த ஒரு ரேக்கு ஒன்றும் இல்லாமல் நம்ம அந்த வண்டியை எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:10 ஆகுது. 11:10 செங்கல்பட்டு டோல்கேட்டு. இப்போ அடுத்து நேராக ஒரு ஸ்ட்ரெச் எடுத்தோம்னா திண்டிவனம் டோல்கேட் போகணும். இரவு பயணம். வண்டியெல்லாம் வெறித்தனமாக போயிட்டுருக்கு சவுத்து நோக்கி. பாருங்கள், இந்த தமிழ்நாடு இதில் தாங்க ஒரு பெஸ்ட்டுங்க. ஏகப்பட்ட பஸ்ஸு. நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, தமிழ்நாடு தான் பஸ்ஸு வகையில் அதிகம். அட்டகாசம் போங்க. எப்படி இருக்கு உங்களோட இது? ஃபுல்லாக இதெல்லாம் போட முடியல. கொஞ்சம் கவர் பண்ணி விட்டாச்சுன்னா வேர்க்குது. ஓப்பன் பண்ணி போட்டால் குளிருது. 2 கட்டானா போயிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். நல்ல சேஃபாக போயிட்டுருவோண்ணே. அப்பப்போ ஸ்டாப் போட்டு தான் போனேன். நைட் ரைடில் ஃபஸ்ட் டைம் டபுள்ஸ் வேறு போகிறோம். RTXல வந்து டபுள்ஸ் போகிறது எப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், டபுள்ஸ் ரொம்ப லாங் போகிறதுக்கு ஓகேவா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன போக்கு, ஒவ்வொருத்தரும் என்ன போக்கு போகிறாங்கப்பா. என்ன வேகம். ஒவ்வொரு மணி 11 மணிக்கு தான் எல்லாம் சென்னையை விட்டு வெளியே வருவாங்க போல இருக்குது. எவ்வளவு கூட்டம். வண்டியெல்லாம் விரட்டி போயிட்டுருக்கு. ஹார்ன் அடித்து நாங்கள் இவ்வளோ நேரம் வண்டியை சுற்றி பார்த்தது பாரு. அண்ணனுக்கு சுற்றி பார்த்து ஆராய்ச்சி பண்ணுறது முடியல. பைக்கு டபுள்ஸ் வச்சு போகிறதுக்கு பக்கா ஃபிட்டிங்காக இருக்குங்க. செம்ம சூப்பர். ஒரு இரவு கடந்து போனாலும் நம்ம RTX பறந்து போகுது அப்படிங்கிற மாதிரி அட்டகாசம் பண்ணுது போங்க. ஓட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. பட் இன்னும் உடம்பு தான் இன்னும் கொஞ்சம் டயர்டாகிட்டே இருக்குது பார்த்துடுங்க. உளுந்தூர்பேட்டை டோலில் ஒரு உச்சா பிரேக்குங்க. சாரி, இது திண்டிவனம் டோல். உளுந்தூர்பேட்டை வரலாறு. அதுக்குள்ளே திண்டிவனத்துலேருந்து உளுந்தூர்பேட்டைன்னு சொல்லிட்டு பாருங்க. சரியான ஒரு டிராஃபிக்கு. இங்கே பாருங்கள், அவ்வளோ பஸ்ஸும் நிற்கிது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. நாங்கள் புது வந்துட்டோம். ஆனால் இப்படி மொத்தமாக வந்து இப்படி நிற்கிறாங்க. இவ்வளோ நேரம் 12:45 ஆகுது. இன்னும் இவ்வளோ வண்டி இருந்துச்சுன்னா எங்கே போவாங்கன்னு தெரியல. இப்போ அதான் ஆம்புலன்ஸ்லாம் வந்துச்சுன்னா கஷ்டம் தாங்க. நான் ஒரு உச்சா பிரேக் போயிட்டு வந்துட்டேன். அதுக்குள்ள அண்ணன் ஒரு டீ சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டீ சாப்பிட்றாப்புல. ஓகே கைஸ், திண்டிவனம் வந்திருக்கிறோம். திண்டிவனத்தில் ஒரு டீ அடிச்சுட்டு ஒரு ரெஸ்ட்டை போட்டுட்டு அடுத்து தேவாவை மியூசிக்கு கூட்டுட்டு கூடவே சேர்ந்து வாங்க ஐயா பாட்டு பாடிட்டே வாங்க அப்படின்னு சொல்லி தேவா கூப்பிட்ருக்கோம். இப்போ கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிட்டுங்க. என்ன வண்டி குறையிறதுக்காக தான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன். நல்ல வண்டி குறைஞ்சிடுச்சு.
அந்தாண்டு இடிச்சுக்கிறாங்க எல்லாம். நைட்டு நேரம் அவசரம் தான் போங்க. ஒரு கண்ணாடி சில்லாக கிடக்கு, அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல இடிச்சுக்கிறது. லைட்டாக ட்ரெஸ்லிங் ஆகுது, அதனால் நமக்கு கொஞ்சம் கண்ணாடியில் பட்டு கண்ணு தெரிய மாட்டேங்கி. ஒரு ரெஸ்ட் எடுத்தாச்சு, நம்ம அப்படியே நேராக போயிட்டே இருக்க வேண்டியதான். வண்டியோடைய அந்த டேர்னிங் சர்க்கிளு, அப்புறம் இப்படி கட் பண்ணி ஓட்டுறது, இதெல்லாம் அட்டகாசங்க, வேறு லெவலில் இருக்குது. இது வந்து விஷனும் அந்த லைட்டும் பாருங்கள், இந்த ஹெட்லைட்டு தான் டபுள் 12 ஹெட்லைட்டுன்னு சொல்லுவோம்ல. இந்த பக்கம் ஒரு எல்இடி, இந்த பக்கம் ஒரு எல்இடி, காருக்கு இருக்கிற மாதிரி பளிச்சுன்னு இருக்குது. நான் வந்து ஐபீம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஏத்தால இருக்க பஸ்ஸு எல்லாமே எனக்கு நல்லா கிளியராக தெரியுது. பட் ரோடு சரியாக தெரியல, அதுக்கு மட்டும் நான் பாக்லைட்டு போட மாதிரி இருக்கும், மற்றபடி ஒன்றும் இல்லை. பட் வண்டி இந்த நூல் பிடிச்ச மாதிரி போகிறதுக்கு அட்டகாசமாக இருக்குதுங்க. இப்போ எல்லாத்தையுமே நைட்டே நான் பார்த்து உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் பாருங்கள், பகலில் ஓட்டி காட்டாமல் செமையாக இருக்குது. பட்டு கொஞ்சம் வைப்ரேஷன், கொஞ்சம் இல்லை நிறையவே இருக்குது. அந்த கிர் அப்படிங்கிற மாதிரி செந்திலன்னு சொன்னாப்புல, நம்ம அதை அவர் இறங்கிட்டு அவர் பின்னாடி பிள்ளையான உட்காந்துருக்காருல, அவர் எப்படி வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னு அப்புறமா கேட்போம். அப்படியே விடிஞ்சிருச்சு, மணி 6:45. நடுவில் வந்து நல்ல மழை, இதெல்லாம் பாருங்க சரியான மழை. அதுவும் இந்த எந்த இடம்னு அங்கே இல்லை உளுந்தூர்பேட்டை, இது இல்லை, நல்லா மழை பெஞ்சது. உளுந்தூர்பேட்டையெல்லாம் சரியான மழை, ஓரம் கட்டி ஒரு 2 மணி நேரம் நின்றுட்டோம். அப்படியே அந்த இடத்துல கொஞ்சம் பவர் ஸ்னாப்பாக எடுத்துட்டோம். மழையில் நனைஞ்சிக்கிட்டே தான் போகுது, குளிர் வேற. இதை பாருங்க, ஐயோ வாக்கு இருக்கிற ஆக்கத்தை பாருங்க. இப்படி இருந்தால் அழகா மறுபடியும் தான் இப்போவும் மழை பெய்யுது. ட்ரெஸ்லிங் மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கு. அட்டகாசமான ரைடுங்க. ஆனால் வண்டி எந்த விதத்துலையும் குறை இல்லை. இப்போ நாங்கள் டபுள் ஸ்டாப் போகிறதுனால இப்போ இந்த ஏற்கனவே டாப் பாக்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சு போயிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். இது சும்மா அர்ஜென்ட் ரைடுன்னு ஒன்று, காலு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக வைக்க முடியல 2 பேருக்குமே. ஓகே கைஸ், திருச்சி வந்தாச்சு. ஃபைனலாக வந்து 8 மணி ஆகுது, திருச்சி வந்தாச்சு. ஆனால் இங்கே பெரம்பலூர் தாண்டி வந்ததுக்கப்புறம் மழையே இல்லைங்க. அதனால் ஒரு இழுத்துட்டு வந்தேன். கால் தான் செம்ம வலி வலிக்குது. அப்படியே ஒரு கிர்ன்னு ஒரு சின்ன வைப்ரேஷன் இருந்துகிட்ருக்கு. பட் நல்லா நறுக்கி வந்தாச்சு. இப்போ வந்து சமயபுரம் டோல் பிளாஸா, இந்த பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, திருச்சி பாடலூர் டோல்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அண்ணன் வந்து கிட்டத்தட்ட திருச்சியோட முடிச்சிடுவாப்புல. இது வரைக்கும் நம்ம பைக்கில் ரைடு வந்திருக்காப்புல. திருச்சியோட அவர் வீட்டுக்கு போயிடுவாப்புல. இப்போ என்ன நோண்டிட்டு இருக்காருன்னு தானே பார்க்குறிய, அந்த என்னுடைய LS2 ஹெல்மெட்டில் வைசர் இல்லை, இந்த பின்லாக் வைசர் இல்லை, அது எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடிட்டு இருக்காப்புல. ஏன்னா பின்லாக் இல்லைன்னா மூச்சு காற்றுலாம் பட்டு ஒரு மாதிரி இன்னைக்கு காலையில் ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் இந்த ஹெல்மெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது கிடச்சிருக்கானே, ஏதாவது கிடச்சிருக்கா? ஒன்றும் கிடைக்கலண்ணே. ரொம்ப தீவிரமாக தேடிட்டு இருக்காப்புல. இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனை கொண்டு வீட்டில் விட்டுட்டு நான் அப்படியே லைனாக போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு 4 to 5 ஹவர்ஸில் நான் வீட்டுக்கு போய் சேர்ந்துருவேன். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம வண்டி ஓடி இருக்கிறது 450 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. என்ன சொல்லுங்க, என்ன மாதிரி இருக்கு வண்டி? எப்படிங்க இதை வண்டி ஓட்டிட்டு வரல, உட்காந்து வந்தேன். உங்களோட அனுபவங்கள்? ஃபுட் பேக்கு, கிராப் ரயிலு, சீட்டு எல்லாமே உதறுது. வைப்ரேஷன். ஏதாவது அந்த இந்த பாருங்க, இப்போ கூட எனக்கு அந்த கையில் அப்படியே ஃபீலிங் இருக்குன்னு. கிர்ன்னு உதறிட்டே இருக்கு. ஃபுட் பேக்கும் சேம் அதே தான். சீட்லையும் சீட்டில் உட்கார்றப்பையும் தெரியுது, சீட்டை உட்காந்துட்டு இருக்கிறப்ப சீட்டை தொட்டாலும் அது சேம் அந்த வைப்ரேஷன் சீட்டில் வருது. நீங்கள் இதை பிடிச்சிட்டு இருப்பீங்க வண்டியில் உட்காந்து, அப்போ வைப்ரேஷன் தெரியுது. ஆமாம், இதுலேயும் தெரியுது, ஃபுட் பேக்லேயும் தெரியுது, இந்த சீட்லேயும் வைப்ரேட் ஆகுது. எனக்கு கையில் 2 ஹேண்ட் பார்லையும் தெரியதான் செய்யுது.
கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கு. வைப்ரேஷனை மட்டும் இவன் கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணியிருந்தானே. ஆமாம், மற்றபடி ஓகே, வைப்ரேஷன் மட்டும்தான். பிக்கப்பு வந்து இப்போ வண்டி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா 110 120 போகிறதுக்கே கொஞ்சம் அமுங்குது இல்லை, அது தருது. அடுத்து கொஞ்சம் ஃபியூச்சரில் போனதுக்கப்புறம் இதாகும். இப்போ இந்த பொசிஷன் தான், அந்த பொசிஷன் வந்து அப்படியே BMW 1250 மாதிரி அப்படி இருக்குது அழகா. இன்னும் ஃப்ரண்ட் ஏரியாவில் கொஞ்சம் நிறையா ஐட்டங்களை போட்டு விட்டோம்னா முடிஞ்சு போச்சு, ஜம்முன்னு இருக்கும். ஓகே தான் வண்டி என்ன லாங் போகிறதுக்கு. ஆமாம், டூர் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். டூர் போகிறதுக்கு சிங்கிளுக்கு ஓகே. உங்களுக்கு சீட்டில் வைப்ரேஷன் இருக்குது இல்லை? சீட்டில் ஃபுட்பேக்கில் டெக்ஸில் இல்லை, கையில் தெரியுது. சொன்னல இங்கே காலில் கீழே அங்கெல்லாம் தெரியும். அங்கெல்லாம் இல்லை, அங்கெல்லாம் தெரியல. எனக்கு இங்கே எனக்கு காலில் தெரியுது. அந்த ஆர்பிஎம் அதிகமானால் தான் தெரியுது. ஆமாம், ஒரு 5000க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகுது, அந்த தான் தெரியுது. மற்றபடி அது ஓகே தான். கொஞ்சம் டவல் ஏண்டா போட்டு அசிங்கப்படுத்திருக்கேன்னு கேட்காதீங்க. நேற்று வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இதில் வந்து ஸ்க்ராச்சஸ் ஊற்றக்கூடாது. இந்த இது தேய்ச்சிக்கிட்டு இதுக்குன்னு ஒரு பேக் பேக் இருக்குது நம்ம ரெய்னாக்ஸில், அதை வாங்குறதுக்கு ஆர்டர் போட்டிருக்கேன். 4500 போட்டில் வருது. அதையும் அதை வாங்கிட்டா நமக்கு சரியாக வந்துடும் தெரியுங்க. அதனால் அது வரைக்கும் அந்த டேங்க் பேக் தான் நான் வச்சுக்க போகிறேன். ஓகே கைஸ், அண்ணனை இறக்கி விட்டுட்டு அப்படியே நானும் கிளம்பிட்டேன். வீட்டில் இறங்கிட்டாப்புல, வருத்தப்பட்டுருப்பாப்புல. ஏண்டா நான் சென்னையிலேருந்து திருச்சிக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் வர்றவனை 9 மணி நேரமாக கூட்டிகிட்டு வந்திருக்கேடான்ட்டு. ரிலாக்ஸாக ஜாலியாக பேசிக்கிட்டு, கதையெல்லாம் பேசிக்கிட்டு, தூங்கிக்கிட்டு, மழையில் நனைஞ்சிக்கிட்டு நல்லா வந்தோம். இந்த வண்டியை வந்து நல்லா டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ பிள்ளையன் இல்லாமல் நான் மட்டும்தான் போகிறேங்க. பின்னாடி வந்து என்னோடய அவங்க இந்த வண்டிக்கு கொடுத்த ஹெல்மெட்டு அப்படின்னு கொஞ்சம் லக்கேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக ஃப்ரீ தான். இனிமேல் க்ரூஸ் கண்ட்ரோலில் போட்டுட்டு பாட்டை கேட்டுட்டு அப்படியே போக வேண்டியதான். சோலோ ரைடு NH 38ல் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரத்தில் அங்கே வீட்டுக்கு போய் சேருவேன். பட் இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக ஆகும், கண்டிப்பாக லேட் ஆகும். நம்ம குறித்த நேரத்தில் போக முடியாது பார்த்துடுங்க. அதில் ஏதாவது சாப்பிட்ணும். நேற்று நைட்லேருந்தே சாப்பிட்ல, ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே போனால் தான் கரெக்டாக இருக்கும் பார்த்துடுங்க. 360 வியூவு, நம்மளுடைய பைக்கு, காயலுடைய புது அட்வென்ச்சர் சூட்ஸு எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். எனக்கே ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. ரொம்ப 2 வருஷம் கழித்து புதுசாக மாறிட்டேன். நான் டோட்டலாக புதுசாக மாறிட்டேன். திருச்சியில் புதுசாக கட்டியிருக்கிற பஞ்சப்பூர் ஏர்போர்ட் இந்த 2 லெஃப்டில் இருக்குது பாருங்கள், இதுதான் பஞ்சப்பூர் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லி கேரளா சேட்டாமார்கள்லாம் ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்காங்க. திருச்சிக்கு வந்து மெனக்கெட்டு கேரளாவில் உள்ள யூடியூபர்ஸ்லாம் திருச்சிக்கு வந்து வீடியோ எடுத்து போட்டுட்ருக்காங்க. இப்படி ஒரு பஸ் ஸ்டாண்டை ഞാൻ എങ്ങോട്ടും കണ്ടിട്ടില്ല. തമിഴ്നാട്ടിൽ മാത്രമും ഉണ്ട്. കേരളാவில் இப்படி ஒரு பஸ் ஸ்டாண்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. அதான் அந்த பஞ்சப்பூர் ஏர்போர்ட் ரேஞ்சில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு இதாங்க. காய்ஸ், வெற்றிகரமாக 500 கிலோமீட்டர் ரீச் ஆகிட்டோம். விராலிமலை முருகனுடைய அருளால் 500 கிலோமீட்டர் ரீச் ஆகிட்டோம். பாருங்கள், இந்த பக்கம் விராலிமலை முருகன், நான் இந்த பக்கம் மீட்டரை பார்த்துட்டு இங்கே பார்த்தா முருகன் கோயிலில் நம்ம 500 கிலோமீட்டர் போயிட்டு வந்துட்டான். ஒரு காலை மட்டும் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு ஸ்ட்ரெச் எடுத்துட வேண்டியதான். அருமை அருமை. இப்படியே உட்காந்துக்கிட்டு கரும்புலி இல்லை, இதுக்கு பேர் வைக்கணுமா என்ன? நைட்டு ஆரம்பித்த மழை, இங்கேயும் மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது. கிளைமேட்டை பாருங்களேன், அவ்வளோ மோசமாக இருக்குது. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஆனால் கொஞ்சம் தூக்கமும் வருது. நைட்டு ஃபுல்லாக தூங்கலை சார், அதான் தூங்கினேன், அரைகுறை தூக்கமாக போச்சுல, அதனால் தூக்கமும் வருது. மழை வராமல் இருந்தாச்சுன்னா கொஞ்சம் அப்படியே ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலும் போயிடலாம் பார்த்துடுங்க. மழை பெஞ்சிட்டு இருந்தால் தான் இப்போ கஷ்டம். வா வா வா, இன்னும் ஒரு 250 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம ஊர். ஆனால் அந்த டயர்டு தான் நம்மளை வந்து தூக்கத்தை வர வைக்குது. மற்றபடி தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தூக்கம் இருக்குல்ல. பவர் தானுங்களா?
பெட்ரோல் போட்டாச்சு. சென்னையிலேருந்து 2வது தடவை போட்டிருக்கேன். சென்னையிலேருந்து போட்டு இடையில ஒரு 1000 ரூபாய்க்கு போட்டேன். இப்போது ஒரு 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். ஏற்கனவே சென்னையில் உள்ளது வேறு கிடக்கு. ஆனால் கொஞ்சம் மைலேஜ் கம்மியாக தான் கொடுக்க போலுங்க. ஆனால் இதில் காட்டுறது வந்து 28.9 கிலோமீட்டர் ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி அப்படின்னு சொல்லி காட்டுது. 600 கிலோமீட்டர் இதோட போயிருக்கு. 600 கிலோமீட்டருக்கு 2000 ரூபாய்க்கு நான் போட்டிருக்கேன். அப்படி கணக்கு வச்சுக்கிறோமா? இப்போ நான் அங்கே வச்சு சென்னையில் வச்சு ஒரு 1000 ரூபாய்க்கு போட்டேன். 2வது ஒரு 1000 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். 2000 ரூபாய்க்கு அலையாக இருக்குது. கிலோமீட்டர் வந்து 600 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஒரு டீ மட்டும் சாப்பிட்டுட்டு அடுத்த ஒரு ஸ்டடி கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் நிற்காமல் வந்துட்டேங்க. 500 கிலோமீட்டரில் உங்களுக்கு காட்டினேன்னா இப்போ 595 நிற்காமல் வந்துட்டேன். அப்படியே ஒரு பவர் வந்துருச்சு. நமக்கு பவர் 40 எடுத்தோம்ல, அதனால் பவர் வந்துருச்சு. அதனால் பவர் பெட்ரோல் போட்டிருக்கேன். பார்த்தீங்களா வண்டி, புது வண்டி பார்த்தீங்களா? அதனால் கொஞ்சம் கெத்து இருக்கத்தானே செய்யும். அதனால் பவர் பெட்ரோல் போட்டிருக்கேன். பார்த்துடுங்க எப்படி கொஞ்ச நாளைக்கு ஓடும். அப்புறம் சில இடத்துல பெட்ரோல் கிடைக்காது. பவர் பெட்ரோல் கேட்பேன். இங்கே பவர் பெட்ரோல் கிடைக்காது இல்லைம்பாங்க. அப்புறம் என்ன செய்ய, மறுபடியும் பழைய குருடி கதவை திரட்டி அப்படிங்கிற மாதிரி இப்போ ஏதோ சாதா பெட்ரோல் தான் போடணும். அது வரைக்கும் கொஞ்சம் ஆசைக்கு இப்போ பழைய பெட்ரோல் போட்டு வச்சு பவர் பெட்ரோல் போட்டுக்கிட வேண்டியதான். ஒரு ஸ்டாப் போட்டிருக்கேங்க. ஹோட்டல் பியூர் வெஜ்ஜி டெம்பிள் சிட்டி. இதில் வந்து இரானி டீ நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி இரானி டீ சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. அதனால் இன்றைக்கும் இரானி டீ சாப்பிட வந்துட்டேன். இந்த ஏறி இறங்குறது வர்றது போகிறது இதெல்லாமே வந்து கொஞ்சம் செட்டப்பு சரி பண்ண வேண்டி இருக்குது. இதெல்லாம் இன்னும் வரல, கைக்கல. சூப்பர். நல்ல வெயில் நேரத்தில் ஒரு இரானி டீ குடிச்சிட்டு அப்படியே போவோமா? நைட்டு ஃபுல்லாக மழையில் நினைஞ்சிருக்கு. அப்புறம் பகலில் இரானி டீ குடித்தா தான் நல்லாயிருக்கும். இது எனக்கு தெரிஞ்சு கடைசி ஸ்டாப்பாக தான் இருக்கும். மதுரைக்கு அப்புறம் இன்னும் ஒரு 2-2.5 மணி நேரத்தில் வீட்டுக்கு போயிடலாம். இப்போ நான் வந்து ஒரு சமோசாவும் ஒரு மாசாவும் ஒரு இரானி டீ இந்த 3 குடித்தேன். வயிறு ஃபுல்லாகிடுச்சு. மத்தியானம் லஞ்சு முடிஞ்சு போச்சு. இப்போ நேற்று நைட்டு 11 மணிலேருந்து நான் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். அதுவும் இந்த புதுசாக வாங்கினேன் அப்பாச்சி RTX 300 ஓட்டிகிட்டு இருக்கேன். ரொம்ப வித்தியாசமான அனுபவமாக தான் இருக்குது உண்மையில். ஏன்னா இதுக்கு முன்னாடி கரும்புலியெல்லாம் நான் ஸ்டாப்பாக 1000 கிலோமீட்டர்லாம் ஓட்டியிருக்கேன் ஒரு நாளைக்கு. பட் இது வந்து புத்தம் புதிய வண்டி. நைட்டு ஃபுல்லாக பைக்கு ஓட்டி ரெஸ்ட் எடுத்து மழையில் நனைஞ்சு தூக்கம் வந்து அப்படி இப்படி நிறைய விஷயங்களை பண்ணி பார்த்து எந்த போய் இப்போ நம்ம கூட வந்த கோரைடரை திருச்சியில் இறக்கி விட்டுட்டு இப்போ மதுரை வந்திருக்கோம். மதுரையில் ஒரு பிரேக் எடுத்திருக்கோம். இப்போ 12 மணி ஆகுதா, இன்னும் ஒரு 2 மணிக்குள்ளே நான் போயிட்டேன் அப்படின்னாச்சுன்னா நம்மளுடைய ரைடு வந்து ஒரு ஓவராலாக வந்து ஒரு 15 மணி நேரம் வண்டி ஓட்டின மாதிரி இருக்கும். 11 to 11, அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் ஓட்டிட்டீங்கன்னா ஒரு 15 மணி நேரம் நான் பைக் ரைடு ஓட்டியிருக்கேன், ரன் பண்ணியிருக்கேன். ஆனால் கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 620 கிலோமீட்டர் ஓடும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு புது பைக்கில், அதாவது அப்பாச்சி RTX புது பைக்கில் நான் பண்ணியிருக்கிறேன். அதுக்காக ஒரு வேளை எனக்கு எக்ஸ்கியூஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். என்னடா ஒரு இத்தனை கிலோமீட்டர் இவ்வளோ நேரமாக ஓட்டும் அப்படின்னு கேட்டால், நம்ம தண்டர்பேடே 9 மணி நேரத்தில் கிராஸ் பண்ண இந்த ரைடை இந்த புது பைக்கு வண்டியை கொஞ்சம் இப்போ பிரச்சனையில் வர வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சேஃப்டியாக பொறுமையாக ஓட்டியிருக்கேன். ரெண்டாவது இந்த செயினுக்கு வந்து திருச்சியில் வச்சு ஸ்ப்ரே அடித்து க்ளீன் பண்ணி மறுபடியும் ஒரு ரவுண்டு, அதாவது க்ளீனர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஸ்ப்ரே அடித்து வச்சுருக்கேன். ஸோ செயினை பொறுத்த வரைக்கும் நல்லா தெளிவாக பல இருக்குங்க. பட் இப்போ வண்டி வந்து நல்லா குப்பையாயிடுச்சு. திருப்பி போய் ஒரு வாட்டி கழுவணும். ஓவராலாக நல்ல ஒரு ரைடாக தான் இருந்துச்சு இந்த ரைடு. இப்போ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 170 கிலோமீட்டர் எங்கள் வீட்டுக்கு. ஆமாம், 160-170 கிலோமீட்டர் வரும். ஆனால் ஒரு 2-2.5 மணி நேரத்தில் போயிடலாம். ஒரு வேளை இந்த கண்ணு வந்து இன்னும் ரெட்டாக தான் இருக்குது. ஆனால் வெயில் பட்டதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பூஸ்ட் வந்துருச்சு. ஒரு காமெடி மூவிஸ் ஏதாவது போட்டு காதில் அப்படியே கேட்டுக்கிட்டு ஒரு அழுத்தத்துன்னு நீங்களாம் வீட்டுக்கு போய்டுவோம். சரியா? வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இடையில உங்களுக்கு காட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இடையில சூரியகாந்தி மலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அருப்புக்கோட்டை, விருதுநகர் பக்கம்லாம் நிறைய வளர்ந்து கிடக்கு. அதை காட்டலாம் அப்படின்னாச்சுன்னா அது ஒரு பெரிய ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாத்தையும் சூரியகாந்தி பூவை உடச்சி விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ போவோம். அந்த இடத்துல ஓரளவு நல்லா இருந்துச்சுன்னா நான் காட்டுறேன், இல்லைன்னா நேராக வீட்டில் போய் காட்டுறேன். சரிங்களா? கைஸ், இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் தான் இருக்கு. 60 கிலோமீட்டரில் கிளைமேட்டை மட்டும் பாருங்க, அட்டகாசம். அந்த மேகங்கள், சூரியகாந்தி பூ, நான் சொன்னல சூரியகாந்தி பூ இந்த பக்கம் நிற்கிது, நிறைய இருக்குது. ஆனால் ஃபோட்டோ எடுக்கிறவங்களும் உள்ளே போய் எடுக்கிறாங்க ஒரு சில இடத்துல. மற்ற இடம்லாம் அந்த அம்போன்னு விட்டுறாங்க. அட்டகாசமான வியூங்க. இந்த மழை வரப்போகுது, பிச்சுக்கிட்டு பெய்ய போகுது. அதுக்குள்ளே நான் போயிடணும். ஏரல் 23, அதான் எனக்கு எங்கள் ஊருக்கு வந்து 60-65 கிலோமீட்டர் இருக்கும். ஜம்முன்னு போயிட்டுருக்கேன். மணி வந்து பார்த்தீங்கன்னா 2:30 ஆகிட்டு. இன்னும் ஒரு 3/4 மணி நேரத்தில் போயிடுறேன். 3-3:15 போயிடணும் வைங்களேன். 2 மணிக்கெலாம் நான் வீட்டுக்கு போயிடுற மாதிரி பிளான் பண்ணேன். ஆனால் அகைன் மறுபடியும் ஒரு சில சின்ன வேலைகள், ஃபோன் பேச வேண்டியிருந்துச்சு. லேட் ஆகி போச்சு. பார்த்துட்டுங்க. தூங்கலை, வருத்தப்படாதையே தூங்கலை. மனுஷன் தூங்க மாட்டேன். பைக் வாங்கினதுக்கு அவங்கவுங்க வாழ்த்து பேசுகிறாங்க, வாழ்த்து சொல்கிறாங்க. அவங்ககிட்ட பேசித்தான் ஆகணும் மக்கள்கிட்ட.
நம்ம கேஆர்எஃப்ட்ட பேசலைன்னா அதுக்கு டைம் கொடுக்கலன்னா என்ன ஆகும். அதனால் அந்த பார்த்துட்டு இப்போ எட்டயபுரம் வந்தாச்சு. சும்மா கிடந்த எட்டயபுரத்தில் அந்த மனுஷன் பிறந்து எட்டயபுரத்தை கேவலப்படுத்தி வச்சுட்டான். எட்டயபுரம்னா எட்டப்ப வேலையை பார்க்காத அப்படின்ட்டு. இங்கே தான் பக்கத்தில் தான் எட்டயபுரம் வேலை ஊர். அதனால் இது கரெக்டாக அவர் சொல்கிறது. நான் திரும்ப வந்தால் தூத்துக்குடி டவுனில் ஏகப்பட்ட பட்டாசு வெடிக்கும் அப்படின்னு சிங்கம் சூர்யா சொல்லிட்டு போயிட்டாரு. நானும் சென்னையிலேருந்து பைக் எடுத்துகிட்டு திரும்ப தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ளே வந்திருக்கேன். ஒரு பட்டாசை வெடிக்க மாட்டேங்குங்க. சுற்றி சுற்றி லாரியோட டயர் தான் வெடிக்குது. ஆமாம், டம்மு டிம்முன்னு இந்த பாருங்க, இந்த டயர் லாரி டயர் வெடிச்சதுனால தான் வந்து நிற்கிது. இப்போ தூத்துக்குடிக்குள்ளே வந்தாச்சு. சென்னையில் வண்டி எடுத்து ஒரு TN92 இல்லை TN69 வாங்க வேண்டிய ஒரு மனுஷனை TN09 வாங்க வச்சுட்டேன். ஆமாம், இது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் லாரி ஆக்சுவலி குட்டியான ஒரு லாரி வச்சுருந்தேன். அதோட நம்பர் TN09. அதே நம்பர் திருப்பி மறுபடியும் ஒரு 15-20 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு திருப்பி வந்திருக்கு. அதே ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு இருக்கேன். இப்போ தூத்துக்குடி டோல்கேட் தாண்டி இப்போ தூத்துக்குடி ஊருக்குள்ளே போக போகிறேன். இப்போ இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் கரெக்டாக வீடு. ஸோ செம்ம சூப்பராக இப்போ வந்தாச்சு. இப்போ வந்து மணி 2 ஆகுது. இன்னும் ஒரு 20 அரை மணி நேரத்தில் வைக்கலாம். அரை மணி நேரத்தில் வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறேன். 3 மணிக்கு போய் சேர்ந்துடுறேன். சரியா? சூப்பரான ஒரு ரைடு. இந்த அப்பாச்சி RTX 300 எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இன்னைக்கு வீடியோவில் ஃபுல்லாகவே பார்த்தோம். இந்த வண்டியை டெலிவரி எடுத்துகிட்டு சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒரு 700 கிலோமீட்டர் ரைடு பண்ணி வந்திருக்கோம். இப்போ காரில் வந்தால் 1 கிலோமீட்டர் காட்டுது, பைக்கில் வந்தால் 1 கிலோமீட்டர் காட்டுது பார்த்துடுங்க. ஸோ அதனால் இந்த வண்டியை வந்து டோட்டலாகவே நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு சஜஷன். நீங்கள் வாங்கலாம், தைரியமாக வாங்கலாம். ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம இன்ஜினை வந்து ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது. ஓகே, 300cc என்ன அது கொடுக்க வேண்டிய தரத்தை கொடுக்குமோ கொடுத்துருது. ரெடி பிக்கப் எல்லாமே இருக்குது. பட் ஆனால் நம்ம இந்த ராயல் என்ஃபீல்ட்லேயோ இல்லைன்னா SD அட்வென்ச்சர்லேயோ கிடைக்கிற அந்த ரெடி பிக்கப் வந்து கொஞ்சம் மிஸ்ஸிங் அதான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டாப் ஸ்பீடு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இல்லை. ஒருவேளை இன்ஜின் டியூன் ஆனதுக்கப்புறம் அது வருமா என்னன்னு எனக்கு தெரியல. வந்துச்சுன்னா கொஞ்சம் ஹாப்பி தான். மற்றபடி சஸ்பென்ஷன் அடிபோலிங்க. டயர் கிரிப்பு, ரோடு ப்ரெசன்ஸு எல்லாமே சூப்பர். கட் பண்ணி ஓட்டுறதுக்கு கான்ஃபிடென்ட் லெவலு, நல்ல ஸ்பீடாக போகும்போது வந்து வெயிட்டு இல்லாமல் நம்மளை காற்றுல பறக்கிற மாதிரிலாம் காட்டலை. வண்டி செம இதாக இருக்குது. இப்போ இன்னும் நிறையா அந்த இதெல்லாம் பேனியர்ஸு, டாப் பாக்ஸு இதெல்லாம் போட்டுட்டு வண்டிக்கு நல்ல கிராஷ் கார்டு எல்லாமே போட்டு ஹெட்லைட்டு ஃபாக்லைட் எல்லாமே போட்டு நம்ம வண்டியை வச்சோன்னு வைங்களேன், இன்னுமே ரொம்ப சேஃப்டியாகவும் ஒரு பர்ஃபெக்ட் டூரிங் பைக்காகவும் இது மாறிடும். ஆனால் டிவிஎஸில் வந்து இதை நல்ல அருமையாக கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் போக போக அந்த இன்ஜினில் மட்டும் இன்னும் பவர் ஏற்றினாங்கன்னா ஓகே. ஃபியூச்சரில் ஒரு 400cc கொடுத்தா கூட எனக்கு ஓகே தான். எனக்கு தெரிஞ்சு இந்த ஜைஜாண்டிக்கான டிசைனில் ஒரு இன்ஜின் மட்டும் கம்மியாக இருந்த மாதிரி தெரியுது. ஒரு 400 அப்படி அந்த ரேஞ்சில் இருந்தால் அந்த 400 செக்மெண்ட்டில் போட்டி போடுறதுக்கு சரியாக இருக்கும். பட் இந்த காசுக்கு இது இந்த என்ன சொல்லுவாங்க, காசுக்கேற்ற பணியாரம்பாங்கல்ல, அப்படிலாம் கிடையாது. இது கொடுத்த காசை விட டபுள் மடங்கு இந்த பணியாரத்தை கொடுத்துருக்காங்க, செஞ்சு கொடுத்துருக்காங்க. அட்டகாசமாக இருக்குங்க. வண்டி சூப்பராக இருக்குது. இனிமேல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து நம்ம சர்வீஸ் கொண்டு போயிடுறோம். திருவனந்தபுரத்துக்கு சர்வீஸ் கொண்டு போயிடுறோம். ஃபஸ்ட்டு சர்வீஸ் பாருங்கள், சென்னையில் வண்டி டெலிவரி எடுத்து ஃபஸ்ட்டு சர்வீஸ் எங்கே பண்ணுறோம்? திருவனந்தபுரத்தில் பண்ணுறோம். போன வருஷம், அதாவது போன வாட்டி SD அட்வென்ச்சர் ஊரில் டெலிவரி எடுத்து நம்ம சென்னையில் சர்வீஸ் பண்ணோம். அடுத்ததாக எங்கே பெரிய ரைடு போவியே நீ, வண்டி வாங்கினதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டேரா காயில் அப்படின்னாச்சுன்னா சும்மா தான் இருந்தாகணும். இப்போ எக்ஸாம் டைமு பிள்ளைகளுக்கு. ஸோ வேறு எங்கேயும் போக முடியாது, பெரிய ரைடு எதுவுமே போக முடியாது. ஒருவேளை வீட்டில் பர்மிஷன் கிடச்சிதுன்னா நம்ம வந்து கிளம்பலாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் சர்வீஸ் போகிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான் டிங் கிளிக் பண்ணுங்கள். இங்கேருந்து காயல் விடைபெறுகிறேன். வண்டிக்கு ஒரு பேர் வந்து இன்னும் வைக்கல, கூடிய சீக்கிரம் யோசிச்சு வைங்க. நானும் ஒரு பேர் யோசிச்சிருக்கேன். ஸோ ஓகே அப்படின்னாச்சுன்னா நம்ம மங்களகரமாக அதுக்கு சூட்டிடுவோம். சரியா? பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.